வணக்கம் நண்பர்களே. எண் கணிதத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 2, 11, 20, 29 என்ற சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை பற்றி நாம் பேசுவோம். இந்த 2 என்பது முழுக்க நவகிரகங்களில் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர். இவங்களுக்கு ஒரே ஒரு யோகமான பெயர் வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா 7ஆம் நம்பரில் பெயர் வைத்தால் இவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மை குறையும். ஏற்கனவே ஜாதகத்தில் எல்லா கிரகம் நல்லா இருந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா இந்த 7ஆம் நம்பரில் பெயர் வைக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி அடையும், கற்பனை திறன் வளரும், கலைப்படைப்புகள் நல்லாயிருக்கும், கடல் தாண்டி வியாபாரம் செய்யக்கூடிய. ஏன்னா சந்திரன் வந்து தண்ணிக்குரியவன், நீருக்குரியவன், சமுத்திரத்தை சொல்லக்கூடியவன், ஆற்றுக்கு அடுத்து போகக்கூடியவன். ஆகவே அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். பெண் குழந்தைகள் பிறக்கும். இந்த மாதிரியான நல்ல கலை அம்சம் உள்ள ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பெண்களினால் உதவி கிடைக்கும். தாய் மாமன் அல்லது தாயினுடைய அம்மாவை அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், வியாதிகள் என்று சொன்னால் உடலில் இடது கண், நீர் சார்ந்த தொந்தரவுகள், மனம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன், தாய்க்குரியவன். ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். பெரிய நீர்நிலைகளில் இவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். எல்லாருமே கவனமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயங்கள் என்னென்னா, பெரிய நீர்நிலைகள், கடல், சமுத்திரம் போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இவங்க எப்போவுமே இவங்களுக்கு பெண்களினுடைய ஒரு உபகாரம் கிடைக்கும். பெண்களினால் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். ஒரு உதவிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். ஜவுளி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எழுத்துத்துறையில் இவங்க நல்லா சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எழுத்துத்துறைன்னு சொல்லிச்சுன்னா சாதாரண கணக்கு எழுதுகிறவங்களாக இருக்கலாம், பெரிய கம்பெனிகளில் போய் அவங்க எழுதுகிறவங்களாக இருக்கலாம், விளம்பரத்துறையில் அவங்க ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது படைப்பாற்றல் உள்ளவங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும். வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட கடைகள் வைக்கிறவங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் சம்மந்தமான விஷயங்கள். கல்யாண மண்டபம் கட்டுறவங்க எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ஆதிக்கம் நல்லா இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். பெண்களாக இருந்தால் பியூட்டி பார்லர் சம்மந்தமான விஷயங்கள், மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், அருமையாக வரும். அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு முகம் இவங்களுக்கு எப்பவுமே அமைச்சிருக்கும். கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அடுத்தவங்களை கவர் பண்ண